24 ஜனவரி 1999 7:10 PM வேலூர் தமிழ்நாடு. செல்வராஜ் வணக்கம் சார். 1 வீடு எப்போது கட்டுவேன். 2 பூர்வீகத்தில் இருக்க முடியுமா. 3 பணம் புகழ் சொத்து எப்பொழுது கிடைக்கும். 4 திருமண வாழ்வே எப்படி இருக்கும். ஜாப். சிம்மம் சிம்மாதிபதி. பணம் புகழ் செல்வம் சொத்து எப்போது கிடைக்கும். 3ஆம் இடம் 9ஆம் இடம். சொல்லுவேன் பூர்வீகத்திலேயா சிம்மம் சிம்மாதிபதி நல்லா இருக்கணுங்க. புகழ் கிடைக்கணுமா லக்னம் நல்லா இருக்கணும். 3 9ஆம் இடம் நல்லா இருக்கணுங்க. வீடு எப்ப கட்டுவீங்க. இப்ப என்ன நடக்குது முதல்ல. ஓகே, நீங்களும் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிறதுல லக்னாதிபதி சனி செவ்வாயோட அமைப்புகள் இருந்தாலும் கூட குரு லக்னத்தை பார்க்கறாரு. சரி, எத்தனை டிகிரியில பார்க்கறாரு. இந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரி கேள்வி வருது, குரு லக்னத்தை பார்ப்பாரான்னு. ஏன்னா லக்ன அமைப்புகள்ல குரு 2 டிகிரியில இருக்கிறாரு. லக்னம் வந்து 25 டிகிரி. ஆல்மோஸ்ட் லக்னம் அப்படியே அந்த அமைப்புகள்ல இருக்கு. சரி, இந்த இடத்துல 10ஆம் இடத்தோட சனி சந்திரன் இருக்கிறாரு. சிம்மம் வலுத்து சூரியன் பலமாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு அந்த அந்த இந்த தன்மை என்னது, அப்பா பூர்வீகம் தாத்தா இந்த அமைப்புகள் இருக்கும். அப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 டிகிரியில இருக்கக்கூடிய குருவின் பார்வையினுடைய அந்த வீக்ஷணம் சிம்மத்துல விழும். அப்ப பூர்வீக அமைப்பு. இன்னொரு விஷயம் சொன்னேன், புகழ் அந்தஸ்தெல்லாம் எதிர்பார்க்கறீங்கன்னா 9 3ஆம் பாவகம் லக்ன பாவகம் அப்படின்னு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா லக்னாதிபதி மட்டும் இங்க நீச்ச சனியோட சேர்ந்து இருக்கிறாரு. அது பலவீனம் தான், கண்டிப்பான பலவீனம். நீச்ச சனியோட சேர்ந்து செவ்வாயுடைய பார்வையில் இருக்காரு. அப்ப இது ஒரு அமைப்புகள்ல பாபத்துவ அமைப்பு தான். இதுக்கு அடுத்த நிலையில தசாபுத்திக்கு வந்துடணும். சரி, சந்திர தசை இப்ப உங்களுக்கு சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. 2ஆம் அதிபதி தசை. சூரியன் என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்கு சூரியனோட வீட்டுக்கு 6ல இருக்கிறாரு. சூரிய தசையில இப்ப உங்களுக்கு சனி புக்தி. சனி சுபத்துவமாக இருந்தாலும் புதன் புக்தி நல்லா இருக்காதே. புதன் எங்க இருக்கிறாரு, புதன் 7ல இருக்காரு. புதன் புக்தி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்காரு. சாரி, 7ஆம் பாவகத்தோட தொடர்புல. ஆனா 7ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. அந்த சூரியனுக்கு சனியின் பார்வை இருக்கக்கூடாதுங்க. சனி தசை, இந்த சூரிய தசை உண்மையை சொல்லணும்னா பிரதர், இந்த ஜாதகத்துல சனி எத்தனை கிரகத்தை கெடுத்தாருன்னு வரும். சூரியன் கிட்டத்தட்ட சனியினுடைய 3 டிகிரி பார்வையில் இருக்காரு. இவர் உங்களுக்கு ஏற்கனவே லக்னத்துக்கு ஆகாத புதன் அப்படியே ஒரு 4 டிகிரியில் இருக்கிறாரு. சாரி, அப்படியே 1 டிகிரியில் இருக்காரு. அப்போ சனிக்கும் இவருக்கும் 7 டிகிரி, சூரியனுக்கும் 7 டிகிரி. அதே நேரத்தில் சனிக்கும் புதனுக்கும் ஒரே டிகிரி, சனிக்கும் செவ்வாய்க்கும் 2 டிகிரி அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிரகத்தை ஒரு மாதிரி இது பண்ணியிருக்கிறாரு. அப்போ முதலில் பாபத்துவம் செயல்படும். ஒரே நேரத்தில் லக்னமும் பலமா இருக்குங்க, லக்னாதிபதியும் பலமா இருக்குங்கன்ற ஜாதகம் உலகத்தில் பேசப்படக்கூடிய அமைப்புகள்ல நீங்க இருக்கிற நாடுகள்ல மிகப்பெரிய அமைப்புகள்ல பிரதமருங்க அவருங்க இவருங்க மிகப்பெரிய பிசினஸ் மேனுங்கன்னு சொல்ற ஜாதகம். இந்த இடத்துல லக்ன சுபத்துவம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லக்னத்தை குரு பார்க்கறது ஒரு அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனா இந்த இடத்துல 7ஆம் இடத்தை நீச்சனாக இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு 3 கிரகங்கள் நீச்சனுடைய வீட்டுல நீச்சனின் பார்வையில் இருக்கிறது. சனி செவ்வாயோட தொடர்பு சூரிய தசையை பத்தி அப்படி பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க. சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி ஒன்றும் நல்ல பலனை செய்யாது. ஓகேங்களா, ஒன்னொன்னா கேட்டிருந்தீங்க. வீடு எப்போது கட்டுவீங்க. 4ஆம் அமைப்புல வரக்கூடிய சுக்கிரனும் இப்ப 8ல மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். பிரதர், ஒரு விஷயம் செய்யுங்க. 1வது விஷயம் என்ன கேட்டிருந்தீங்க, பூர்வீகத்தில் இருக்க முடியுமா. சிம்மம் சுபத்துவம்ன்றதுனால ஏதோ ஒரு வகையில போராட்டத்துக்கு பிறகு பூர்வீக அமைப்பு அப்படி இப்படின்னு கிடைக்கும். இப்பவே மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இந்த விரய சனியோட தாக்கங்கள் ஒரு அளவுக்கு இருக்கு. இப்போதைக்கு பிறக்கிற இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தூரமா போய் ஏதாவது வேலை அமைப்புகள் கிடைக்குமான்னு பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறீங்க, வீடு எப்போ கட்டுவீங்க. பூர்வீகத்தில் இருக்க முடியுமா. பிற்பகுதியில் பூர்வீகத்தில் இருக்க முடியும். பணம் புகழ் செல்வம் எப்பொழுது கிடைக்கும். தசாபுத்தியில சனி செவ்வாயோட தொடர்புல இல்லாத அமைப்புகள்ல தான் சந்திர தசை செவ்வாய் தசை ராகு தசை வரைக்கும் ஒரு மாதிரியான அமைப்பை 2000 ஹானஸா அவ்வளவு நல்லா பார்க்க கூடாதுங்க. ஆனா ராகு தசைக்கு மட்டும்தான் பாபத்துவ நிலை இல்லை. அப்ப ராகு தசையில இருந்த அமைப்புகள்ல தான் இருக்கும். அடுத்த கேள்வி என்னது, சொத்து அந்தஸ்து மாதிரியான விஷயங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்கறாரு. இதுல கூட லக்னம் ஒரு மாதிரியான அமைப்புல ராகு லக்னத்துல இருக்கக்கூடாதுங்க. நீங்க கேட்கிற எதிர்பார்ப்புகள் ஹை எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் அந்த அளவுக்கான அமைப்பு இல்லை பிரதர். ஆனா லக்னத்தை குரு பார்க்கிறது ஒரு பலம்.